ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபிலிம் புது யூடியூப் சேனல். டேரக்டர் அஸ்வத் மாரிமுத்தோட டேரக்ஷனில் நம்ம பிரதீப் ரங்கநாதன் லீட் பண்ணி தியேட்டர்ஸில் இன்றைக்கி ஆரவாரத்தோட ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய படம் தான் டிராகன். இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ என்னடா அது டான் படம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விமர்சனங்கள் வந்தாலும் படக்குழு தரப்புலேருந்து இது காலேஜ் பேக்ரவுண்ட் நடக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியலாம், பட் இது வேறு ஸ்டோரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் படம் ஆரம்பிச்சிலிருந்து இன்டர்வல் வரைக்குமே எனக்கு டான் படத்தோட ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஆனால் என்ன டான் படத்தோட இந்த ஸ்க்ரீன் பிளேலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒரு சில விஷயங்களை ரொம்பவே யதார்த்தமாக காமிச்சிருக்காங்க. அதுவே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவே அமையுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம் நம்மளை விழுந்து சிரிக்க வைக்கிறதுனாலும் ஓரளவுக்கு கிச்சு மூட்ட அளவுக்கு நல்லா சிரிக்க வச்சிருக்காங்க. ஓவராலாக இந்த படத்தோட கதை ஒரு யூஸ்வலான கதையாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேயில் இவங்க கொடுத்த அந்த ட்ரீட்மெண்ட் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே அமைஞ்சு போச்சு. ஸோ அதனாலே இந்த படம் நம்மளை 2 மணி நேரம் நல்லாவே என்டர்டெயின் பண்ணுது. என்னதான் மணிகண்டன் கவினில் வந்தாலும் சிவகார்த்திகேயனுக்கு அப்புறம் கமர்ஷியல் ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸில் கலக்கிற ஒரு ஹீரோ ரொம்ப நாளாக தமிழ் சினிமாவுக்கு கிடைக்காம இருந்தது. இப்போ அந்த ஒரு இடத்த பிரதீப் ரங்கநாதன் ஈஸியாகவே அச்சீவ் பண்ணிடுவார் எனக்கு தோணுது. ஸோ ஃபைனலாக இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லவ் டுடே ரேஞ்சுக்கு எதிர்பார்த்து போனீங்கன்னா இந்த படம் கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கலாம். ஆனால் டான் படம் மாதிரி எதிர்பார்த்து போனீங்கன்னா அதை விட இந்த படம் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அப்படின்றது தான் உண்மை.